மனதை மாற்றியாச்சு வீடு அடங்கி இருப்பான், படித்து வெற்றி ஆகிடுவான். நல்லா வெட்டலாம். கர்மசாமிக்கு காங்கேயம் வெள்ளை ஆடு மாடு. ஆடு மாடெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, யாருக்கு இருக்கு ஆடு மாடு? ஆடு மாடு இருக்கானே, கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். அடுத்த பிள்ளையை பற்றி இதில் யாரும் கேட்க வந்திருக்கீங்களா? நீங்களா? வாங்க முன்னால் வந்துடுங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலெலாம் முடக்கமும் மனவேதனையுமா நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கிற ஆடு மாடுகளில் சிலது உடல் சேதம் உயிர் சேதம் அடையக்கூடிய நிலைமைகள் நடக்கும். இப்போதைக்கு கடன்களாலும் கொஞ்சம் மன உபாதை, உன்னுடைய பொருள்லாம் நஷ்டமான நிலைகளில் நடக்கும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சாமி, யாராவது ஏதேனும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. பண்ணினது உண்மைதான், அதை மாற்றி தாரேன் நான். கால் வந்துட்டு வேற என்னப்பா வேணும்? படித்து வேலைக்கும் போவான், சுய தொழிலும் வச்சுருப்பான், இரு வேலைகள் பார்ப்பான். நல்லா அடுத்து பார்த்துவான். அதை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த மகன். கால் வந்துட்டு வாப்பா. அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன், யாருன்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு சாமியை இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? சித்தர்கள் கோயிலுக்கு போகலையா? சரி, இப்போ என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. முடிஞ்சு. ஏய், கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. எந்த ஒரு செய்வன வினையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கிரகங்களால் ஆன சுழற்சிகளும் மனவேதனைகளும் நடக்கும். 1.5 வருஷமாக உன்னுடைய பொருள் நஷ்டம், தொழிலில் தளர்ச்சி, இவையெல்லாம் நடக்கும். புரியுதா? உன்னை விட்டு சென்றது மீளாத நிலைகள் நடக்கும். உன் பொருள் தான் வெளியில் நடக்கும். அதுவும் உனக்கு சரியான நேரங்கள் வராமல் மன உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவைகள் எல்லாத்தையும் வீடு சேர்த்து விருத்தியாக்கித்தாரேன். உன் பையனுடைய கிரகங்களில் பரிவர்த்தனத்தால் சரியாக்கி வெற்றியாக்கித்தாரேன். பக்கத்தில் வாங்க. நல்லாரு. ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலைகள் ஏற்படும், அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இந்தாப்பா, ஆனந்தமாக இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே காங்கேயம் என்னை எனக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. பையனுக்கா? கால் வந்துட்டு வா. ஓய், யார் அந்த பாப்பா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே, ஏதுமறியாரடி ஞான தங்கமே. உன் மகன் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு நினைக்கான். புரியுதா? கூட்டிட்டு ஓடிட்டாம்ல, நீ என்ன செய்வ? தடுத்து நிறுத்தி முறையான வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. நெஞ்சினில் அன்பு வைத்து நாவினில் நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. சக்கரையா பேசுவான், இனிக்க பேசுவான். உன்னைய லேசாக ஏமாற்றி இருக்கு, நான் அப்போ வந்துடுறேன் அப்படி போய் அங்கே போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து ஈஸியாக வந்துடுவான். உண்மை தானே? அதனால் அவனை காப்பாற்றி
மாட்டிக்கிடாமல் வெளியே கொண்டு வந்துடுவோம். தைரியமாக இரு. வேறு என்ன வேணும்? முதல்ல பிள்ளைக்கு திருமணத்தை பார்ப்போம், அடுத்து பேரனுக்கு வேலையை சேர்ப்போம். நல்லா. அதே மதுரை மாநகர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் தெரியணும்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா, யாருக்குமா மனக்குழப்பம்? எங்கே இருக்கு? வா, கால் வந்துட்டு வா. யார் போய் சொல்லுவார் இந்த வேதனை? இன்னொரு தரம். படித்த சர்டிஃபிகேட் எங்கே வச்சுருக்க? எங்கே இருக்கு? என்ன படித்த? வேலைக்கு போயிருக்கியா? சரி. இப்போ டிபார்ட்மெண்ட் மாறணும்னு என்ன மண்டையில் ஓடுது? மாற்றிட்டா அவனுக்கு சம்பளம் கூட கிடைக்கும்ல? கால் வந்துட்டு கட்டாயம் எடுப்பா. இது வருது, ஜூஸ் ஜூஸ். போனது போகட்டும், இனியாவது நெஞ்சும் புனிதம் ஆகட்டுமே, புன்னகை புரிந்திடும் மன்னவன் பொற்பாதம் கண்கள் காணட்டுமே. விட்டுற வேண்டியதானே? ஏன், உனக்கு வேணுமா? இப்போ உன் பிள்ளையில வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு நிச்சயமாக நல்லா இருப்பான், அதில் சந்தேகமே வேண்டாம். முடிவெடுத்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. வா, 2 குழந்தை பிறக்கும், பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் அவளுக்கு. அவன் நல்லா வச்சு காப்பாற்றுறான், ஒன்றும் கவலை இல்லை. உன் பிள்ளைக்கு எந்த சுமையும் கிடையாது. உன் மகன் 3 மாதங்கள் கழித்து உன்னை வந்து ஏற்றுக்கிடுவான், உனக்கு துணையாக இருப்பான். இந்த கடன்களை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா ஒரு கடை வச்சு தரேன், அதுக்கு பணமும் கிடைக்கும், உதவியும் கிடைக்கும். பக்கத்தில் வா, செல்வாக்கார் மகனை வெற்றி போயிட்டோம். அதே மதுரை மாநகர் கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கிறது என்று கேட்டு வந்தது யார்? வாங்குவோம். யார் அந்த பொண்ணு? இன்னும் ஒன்று தான் கட்டி கொடுத்தாங்களா? எங்கே இருக்கார் ஐயா? உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார்? என்ன குழப்பம்? காலைல விட்டு வரலாம். உட்கார், இன்னொரு தடவை காலோடு பார்ப்போம். உள்ளம் போகலையே சாமிட்ட, மோய் உன் உள்ளம் போகலையே சாமிட்ட. இன்னும் ஒரு தடவை கால் விடுமா? அக்கா நீ நின்னுக்கா. வரலாம். அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா, இதில் எது வேண்டும் சொல் மனமே. இப்போ அவர் வேணுமா? கண்டிப்பாக வேண்டாம். ஏதோ ஒரு தக்க துணை நியாயமாக கிடைச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. இப்போ உங்ககிட்ட சில பேர்கள் உறுதிமொழி கொடுக்குறத மாதிரி, உதவி செய்கிறத மாதிரி பேசியிருப்போம். அது பொய்யாக இருக்கும். அதை நம்புனா நீ வீணாயிருவ. சரியா? 6 மாதங்கள் அவகாசத்தோடு அமைதியாக இரு. முறையான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். தைரியமாக வெற்றி. இந்தா பக்கத்தில் வாமா. அடாடா, இந்தா
தைரியமாக உன் பிள்ளைய வாழ வச்சுருவோம். சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு ஆமாம். என்னது 1 2 3 4 வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா வீடு? புரியல எனக்கு ஒன்றும். இல்லை, வீட்டில் சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருக்கான். வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு? அது அது வந்து பொதுவான வார்த்தைலாம். நான் அப்படி சொல்கிறேன். மனை சம்பந்தமாக என்ன குழப்பம்? கால் வந்துட்டுவாங்க. அன்பே அமுதே அருங்கனியே வரலாம்ப்பா. ஆனந்த வாழ்வே. என்ன தொழிலே? என்ன வியாபாரம்? பழம் வாங்கி கடை விடலாம். ஏற்கனவே இடமோ ஏதோ கிடைக்கும்னு யார்ட்டையும் சொல்லி ஏமாந்துருக்கீங்களா? பணம் யாருக்கும் கொடுத்தீங்களா? அது என்னாச்சு? திரும்பி வரல. ஏமாற்றம். காலில் வந்துட்டுவாங்க. குடிச்சாச்சு. அது இந்த சைடில் வந்துருச்சு. வரலாம். ஐயா கருப்பசாமி, இது கிடைக்குமா கிடைக்காதா? இந்தாப்பா, உனக்கு குடியிருக்கிறதுக்கு நிலையான ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி தரேன். இந்தா பணத்தை எடுத்துன பின்ன உன் கடன் தீர்ந்துடும். கண்ணை மூடு. இந்தா வெற்றியாக நடக்கும்பா. சந்தோஷமா. கருப்பசாமிக்கு என் பிள்ளைய நல்லாக்கி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. உனக்கு மதுரையாப்பா? எந்த இடம் மதுரையில்? அது மதுரைக்குள்ளே சேராத. விரகனூரா மேலூரா? கால் வந்துட்டு வரலாம். பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். எத்தனை வயசுலேருந்து இப்படி இருக்கான்? 3 வயசுக்கு அப்புறம் இப்படி இருக்காங்க. பிறந்து 3 வயசுக்கு அப்புறம் 3 வயசு வரைக்கும் நல்லா தரேன். ஐயரை கையை கொடு. ஐயரை கையை கொடு. தண்ணி வேலை வச்சுக்கோ. தண்ணி நீங்கள் 2 ரூம் முதல்ல, நீங்கள் 2 ரூம் முதல்ல மனசை அடக்கி உட்காருங்க. அப்போ தான் அவன் அந்த விஷயத்துக்கு விடை அப்போ தான் கிடைக்கும். விடை உட்காருங்க. அம்மா மடியில் உட்கார. டேய் அம்மா மடியில் உட்காரு உட்காரு உட்காரு. இருக்கட்டும். நீங்கள் முதல்ல மன அமைதியாக உட்காருங்க. ஆடி அமாவாசைக்கு பிறகு இவனுடைய மனம் அடங்கும். நீ பார்த்துக்கக்கூடிய தெரபிகள் மூலமாகவும் நல்லாயிருவான். கருப்பசாமி என்னும் சக்தியால் அவன் தெளிந்த பிள்ளையாயிருவான். ஒரு கோளாறு கிடையாது. அது வீண் கற்பனை. எவன்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாத. நல்லா இருப்பா. என் பணம் வாங்கிட்டு பா கடையில். கருப்பசாமிக்கு என்னது அது? இருக்கட்டும். சரி, விடுங்க. நீங்கள் அங்கிட்டு போயிருங்க. முதல்ல கருப்பசாமிக்கு பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். மாம்பு இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. 3 ஆண்டு காலங்களாக நிறைய பணங்களால் மன வருத்தமும், மனிதர்களால் பல்வேறு இடைஞ்சலும், வீட்டுக்குள் வசிக்க முடியாத அளவுக்கு மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா?
கால் வந்துட்டு வா. தாய்க்கொரு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ. வேற என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ பதவி உயர்வு கிடைக்கலாம், சீனியாரிட்டி எடுப்பால் பதவி உயர்வு கிடைக்கலாம். அந்த நிச்சயமாக அந்த சீனியாரிட்டி படி உனக்கு பேரெலாம் எழுதப்பட்டாச்சு. இன்னொருத்தர் உள்ள பணத்தை கொடுத்து குழப்பியிருக்கிறாரு, மாற்றி விட்டுருந்தேன். போ, நல்லா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். சேலம் எல்லை சேலம். உட்கார். உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன். ஒருவரை நம்பி நிறைய பணமும் மனவேதனையும் நீ அடைஞ்சிருப்ப, உண்மையா? இப்போ 2 வருட காலமாக நீ பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு. மீண்டும் தொடர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் இப்போ நடக்கு. இதில் அடுத்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு பணம் வந்து கிடைக்கணுமே, கிடைக்குமா கிடைக்காதா, அதை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில். ஒருத்தர் மேலே அன்பு வச்சு நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, அதையும் நான் உனக்கு சரி பண்ணி வெற்றியாக்கி தரணும். கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கிறானே. வேறு என்னப்பா வேணும்? நல்லா இருக்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், பிரச்சனை இந்தா குடும்பத்தை நல்லா ஆக்கி தரேன். ஆவணியில் ஆரம்பிச்சுக்கா, வெற்றி உண்டு, சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு சாப்பிட்டு போப்பா. சேலம் ராசிபுரத்து எல்லை தலைவன் தலைவி. எங்கிருந்த போதும் கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயத்தில், விளைநிலம் சம்பந்தமான இடத்தில் செய்வனை வினை கோளாறுகள் நடந்து சில அடையாளங்கள் இருந்தது. புரியுதா? எடுத்தீங்களா? அடையாள பொருள்கள் இருந்தது. அது மாந்திரிகம் சம்பந்தமான பொருள்கள். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துக்காப்பா. இப்பவும் அந்த தீய சக்திகள் அந்த இடத்தினுடைய மகத்துவ பூமியின் வளத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த இடத்துல எந்த விவசாயமும் விளையாத அளவுக்கு மனவேதனையும் துயரமும் உங்களை ஆட்டும். இப்போதைக்கு அதன் மீது இருக்கக்கூடிய கடன்கள் சம்பந்தமான மன வருத்தங்கள் இருக்கும். ஒரு இடம் சம்பந்தமான பத்திரம் உங்கள் கையில் இருக்காது. அதில் சில வழக்குகள் வில்லங்கங்கள் வரக்கூடிய நிலைமைகள் தோன்றும். உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்களில் தடைகள் ஏற்பட்டு நிற்கும். இப்போ இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகளுக்கும் அதுவே காரணமாகும். இவைகள் அனைத்தையும் தெளிவாக்கி தந்தா போதுங்களா? பக்கத்தில் வாங்க. வருக. வெற்றிவேல் முருகனுக்கு காப்பாய்த்தார. 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க. என்ன நல்லா இருக்கும். இந்தாம்மா. அதே சேலம் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. என்னம்மா இருக்கு? பிள்ளை எங்கே இருக்குமா? என்ன செய்யுது? காலில் விட்டு வா. பிள்ளை பேர் என்ன பேர்? கண்ணை மூடு. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. அருமையான பாட்டு சேத்தம் கேட்க. அன்னத்தை
கைகளினால். நல்லா ஓடுது படம். வணக்கம் சீக்கிரம் போட மாட்டாங்க. காலில் விட்டு வா. மது கிண்ணத்தை நான் வாமா வா. வருத்தப்படுவியா சொன்னா? வருத்தப்படுவியா? அப்போ நான் சொல்லாமல் இருந்துக்கிட்டுமா? உன் பிள்ளை இன்னொருத்தரோடு பழகிக்கிட்டு இருக்கு. அதில் எல்லா தவறுகளுமே குழப்பங்களாக நடந்து வேதனை நடந்துக்கிட்டு அங்கேருந்து அவன் பிரிய முடியாத நிலையில் லாக் ஆகிட்டான். காப்பாற்றி வெளியாக்கி தந்தால் போதுமா? காலில் கர்மசாமிக்கு வா. நாளை காலையில் 7 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. ஆத்திரப்படுறாங்க. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சியா என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? காலில் விட்டுவாங்க. ஒன்று இது சேரெல்லாம் மாற்றி மாற்றி போடுறாங்க. ஒடிச்சு விடாங்க பையன். பாரு, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா. வரலாப்பா, வரலாம் வா. உன் மருமகனுடைய மனதை பார்த்தேன். வெள்ளாடு மாதிரி ஒவ்வொரு செடியாக கடிச்சிக்கிட்டு போகிறான். ஆட்டுக்கு தேவையான ஒரு வயிறு நிறையக்கூடிய அளவுக்கு ஒரே செடியில் இலையும் தலையும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு செடியில் மேய்ஞ்சி தன் வயத்தை என்ன செஞ்சுக்கிடாது, நிறைச்சிக்கிடாது. ஆட்டினுடைய புத்தி அது. ஒவ்வொரு இடையாக பிடிச்சி கடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி குணம் உன் மருமகிட்ட இருக்கிறா. அவன் மனத்தை மாற்றி கட்டி போட்டு வளர்த்துருவான். காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா மனதை மாற்றி தாரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கட்டாயம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாச்சு. நல்லா இரு. ரயில் சத்தம் கேட்கு. போய்ட்டு வா, சாப்பிட்டு போ. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? வாக்கா வா. யாருக்கு? காலம் ஞான முதல்வனே நாயகனே விக்டவி முதல்வனே நாயகனே. அம்சத்துவரி ராகத்தில் போடின பாட்டு. விநாயகர் கோயில் எங்கே இருக்குக்கா? இல்லை, தலையாயமாக இருக்கார். போய் நின்னோன்னு அவர் தான் வந்தார். அதுதான் ஞான முதல்வனே நாயகனேன்னு பாட்டு பாடினப்பா. உன் பையன் மட்டும் முதல்ல நினைச்சிருந்தாம்னா நீங்கள் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க வேண்டாம். என்ன, பொல்லாத விதியின் காரணத்தினால், நல்லோர்களோடு கூட்டில்லாத காரணத்தினால் பல வேதனைகளையும் துயரங்களையும், என்ன சட்டத்தின்பால் சில வழக்குகளையும் கண்டு மன திருத்தம் ஏற்பட்டு இன்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். தேர் உலா வரும்பொழுது பார்த்தோம், இன்றைக்கி நிலைக்கு வந்து நின்ற பிறகு வந்து சேர்ந்துருக்கும். அதனால் பிள்ளைக்கு நல்ல கோலத்தை உருவாக்கி காலத்தை கொடுத்து வாழ வச்சா போதுமா? காலில் வந்துட்டு வா. ஐயா முடியுமா? பக்கத்தில் வாங்க. முடிஞ்சு தரப்பா. விநாயகர் சதுர்த்திக்குள்ளே எல்லா வெற்றி செய்தியும் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? சின்ன பையனுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆச்சு கல்யாணம். ஒரு குழந்தை இருக்குது. 11 வயசு அது பையனுக்கு. அதுக்கு இன்னொரு துணைக்கு இருக்குமா? என்னன்னு இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும்.
விசாலாட்சின்னு பேர் வைக்கணும் அந்த பிள்ளைக்கு. பெரிய பையனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். நடத்தி வச்சு தரேன், தைரியம். சாப்பாடெல்லாம் முடிச்சு போங்க. சரி சாமி. அதே திருச்சி மாநகர் எல்லை. சாமி எனக்கு சுமங்கலி பதவி வேணும் சாமி. புரிஞ்சுக்கிட்டேன் வார்த்தையில். அவருக்கு எந்த கண்டமும் இல்லை, நீங்கள் ஆயுள் புறமாக இருங்க. போங்க. சதாபிஷேகம் முடிச்சாச்சா? சதாபிஷேகம் சசியத்தை முடிஞ்சிருக்கு. பீமரை தான் வரணும். சரி, ஓகே. ஆனந்தமாக நடக்கும், வெற்றி அடையும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம் சாமி? வழக்கு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாயா. என்ன வழக்கு? கால் வந்துட்டு வா. பொய் வழக்குங்கிறத உன்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமாடா? காப்பாற்றி தரணும்னு மட்டும் கேளேன். அது ஏன் பொய் வழக்குன்னு சொல்லி கேட்கணும்? அப்படி சொல்லி என் பிள்ளை கால் வந்துட்டு வா. மூன்று குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு இவன் செஞ்சது உண்மைதான். கால் வந்துட்டு வா. மகாசக்தி மகாசக்தி வருக. காலையில் என்னைய பார்த்துட்டு போப்பா, ஜெயிச்சு தரேன் நாளைக்கு. ஆமாம். திருச்சி எல்லை என் மகனின் வாழ்வுக்கு தெளிவு கூடுன்னு காட்டு வந்தாங்க. கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு தரம். யாரு வரலாமா? வரலாம். உன் பிள்ளையுடைய உள்ளம் சரியில்லையப்பா. ஊருக்கும் சரியில்லை, உறவுக்கும் சரியில்லை, உற்றாருக்கும் சரியில்லை, பெற்றாருக்கும் சரியில்லை. அவன் மனத்தை ஒழுக்க நெறிப்படுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. மனமே அடங்கி வா. வேற என்னையா வேணும்? அது போதும். இந்தா உனக்கு கட்டுப்பட்டு நிற்பான். நீ நினைச்ச மாதிரி வாழ்வாமையும். மகிழ்ச்சியா. கர்மசாமிக்கு உனக்கு எந்த ஊருடா? பக்கத்தில் வாப்பா. என்ன கடன்? செஞ்சு வேலை பக்கம் வேலை ஆளுங்க கூட்டி போனால் 10,000 20,000 வாங்கிட்டு போயிருங்க சாமி. கடன் மேலே கடன் வச்சு நகை எல்லாம் வச்சுட்டேன். கண்ணை முடிக்கா, கண்ணாடியை கலத்திக்காப்பா. இப்போ பழைய மாதிரி உனக்கு பொறுப்போட வேலையும் வாங்கி தந்து உன் கடனை தீர்த்து தந்தா போதுமா? போதும் சாமி. எனக்கு ஒரு 10 ஆளுங்க கூட வேலை பார்க்கணும். இந்த 18 பேர் உன் கூட இருப்பான். என் படிக்கு ஒரு ஆளாக வச்சு உனக்கு தந்திருக்கேன். தொழிலை விலை நிறுத்தி நின்னிக்கா, செல்வாக்காயிரு, 18 லட்சம் லாபத்தோடு என்னை வந்து அடைவாய். போ. கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் வேதனை அடைந்து வந்த மகன், தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாமுனிவர்களுக்கு, கர்மசாமிக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, திருவண்ணாமலை. ஆமாம். ஓ, அண்ணாமலைக்கு அப்படி சொன்னால் அரோகரான்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லுங்க. நீங்கள் அப்படி சொல்கிறதுக்காக தான் அதை கூப்பிட்டேன். வாங்க, காலைல யாரெல்லாம் வந்திருக்கிய? நீங்கள் 2 யார் யார் வர சொல்லுங்க. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைத்தானா, உலகம் இதுதானா, பெண்ணென்றும் பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார், உள்ளன்பு கொண்டேன் அவர் மீது நானே, ஊராரும் அறிவாரோ,
என் வாழ்வை தருவாரோ. உட்காரு, உட்காரு, உட்காரு. ஐயா எங்கே இருக்காக உங்கள் வீட்டுக்காரரு? வேலைக்கு போயிடுறேன்.